ஹே மயூரர்களே, நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான மண் வாசனை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்ததுமே நம்மளுடைய சிவ வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு நம்மளுடைய சிவனுடைய அத்தை வந்துட்டு கதவை தட்டிட்டு, எப்பா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் மடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயுமே வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லா பெட்ஷீட்டுமே தனித்தனியாக கிடக்கிறத பார்க்குற அத்தைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஐயோ என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, ஒன்றுமே வந்துட்டு அப்போ இல்லையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய ஆனந்தி சொன்னதையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவ வெளியில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா ஷேவ் அப்படின்னு சொன்னோன்னே, என்னத்தை தாராளமாக கேளுங்கன்னு சொன்னோன்னே, இல்லை பெட்ஷீட் எல்லாமே அங்கே எங்கேன்னு கிடக்குதே என்னப்பா அப்படின்ற மாதிரி சும்மா அப்படி கேட்டவனுமே நம்ம சிவக்குமே புரிஞ்சிருது. இல்லைத்த நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நேற்று ஆனந்திக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் நாங்கள் தங்கனையும் இங்கனையும் தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னோன்னே, அப்படியாப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லவும், ஆனந்தி வேறு அந்நேரமாக பார்த்து வந்தோன்னே, என்னம்மா உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஓடி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்குற சிவ வந்துட்டு ஐயோ என்ன வளர போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறக்குள்ளேயுமே, எனக்கு என்ன உடம்பு பரவாயில்ல, நான் நல்லா தானே இருக்கேன் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே நம்ம அத்தையுமே அப்படி சிரிச்சுட்டு என்ன சேவ் அப்படின்ற மாதிரி காட்டினோன்னே அவளுமே புரிஞ்சுக்கிறா. ஓ அத்தை அதை கேட்குறீங்களா, எனக்கு ஜலதோஷம் அத்தை, அதனால தான் அத்தை முடியல. என்ன ஷேவ் நீங்கள் வேலைக்கு கிளம்புறியா வாங்க முதல்ல அப்படின்ற மாதிரி அப்படின்னா, அத்தை நானும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவனுமே அங்கேருந்து ஓடிடுறான். நம்ம அத்தைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதையோ இதுங்க ரெண்டு மதக்கிதுங்கன்ட்டு பார்த்தா ஷிவ் வந்திருப்பான். எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கங்காவை பார்க்க. அப்போ உடனே வந்துட்டு நம்மளுடைய ஆனந்திக்கு ஃபோன் போட்டுட்டு, நான் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, நானும் வரேங்க அப்படின்பா. இல்லைம்மா வேணான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தான் ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இவளுமே வந்துட்டு கங்கா ஒரு வழியாக அந்த வீட்டுக்குள்ளே போகவுமே அவளுடைய குழந்தையுமே பார்த்துடுறாங்க தற்செயலா. உடனே அந்த குழந்தையோ அம்மா அம்மானு அழுகுது. அதுக்குள்ளே அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், கதவை பூட்டிட்டு பின்புறமாக எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. உடனே இவளுமே எப்படியாவது போய் காப்பாற்றிடலான்னு பார்க்குறா. ஆனால் அவளால் முடியவே இல்லை. அந்த குழந்தையோட தொட்டியில் பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. உடனே ஜக்கு தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எப்படியாவது எங்கள் சிவ் வந்து கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவான் உன் குழந்தைய, நீ வா வீட்டுக்குன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறான் நம்மளுடைய ஜக்குமே. ஷிவோ துரத்தி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கண்ணுலலாம் வந்துட்டு அவ்வளோ போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு இவனுங்க துரத்த அந்த கும்பல் என்னடானா மறைஞ்சு ஓடிடுது. உடனே இங்கேயோ நம்ம கங்காவோ வந்துட்டு ஜக்கு வீட்டுக்கு வந்தோன்னே, எப்படியாவது என் குழந்தை வந்துடலாங்க அப்படின்னோன்னே, கண்டிப்பாக வருமா அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். கரெக்டாக வந்துட்டு எல்லாருமே வாசலை பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க. பாட்டியுமே என்னப்பா என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம சிவமே வந்து சொல்லிடுவோம், உன்னுடைய குழந்தைய என்ன ஆனாலும் என்னால் காப்பாற்றவே முடியல, என்னைய மன்னிச்சிருமா கலெக்டராக, நான் இப்போ வந்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொன்னோன்னே இவ்வளோ ரொம்ப ஆக்ரோஷத்தில் ஐயோ என் குழந்தைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஜக்கு எவ்வளவோ சொல்கிறான், கேட்கவே மாட்டாமல் இருக்கா. உடனே சிவுமே வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். எப்படி வந்துட்டு அந்த குழந்தைய நம்ம விட்டுட்டு இப்படி வந்து நிற்கிறோமே அப்படின்ற மாதிரி. ஆனந்தியுமே ஓடி வந்து என்னாச்சுங்க குழந்தை கிடச்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்கும்போது, அவளுடைய மூஞ்ச பார்த்தே இவன் பேசாமல் படார்னு ரூமுக்குள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உட்காந்து ஒவ்வொன்று அழுதுட்டு இருப்பான். உடனே ஆனந்தியுமே வந்துட்டு அந்த ரூமுக்கு வருவா. வந்ததுக்கப்புறம் என்னது இது புது பழக்கம், சாப்பிடாம வந்து உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எனக்காக இப்போ நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது இவன் வேணான்னு சொல்லுவான். இப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுமே வந்துட்டு இவன் ஊட்டி விடும்போது அவளுமே வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ கஷ்டப்படும்ல, அவங்க அம்மாவை பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு எப்படி அழுதுச்சு தெரியுமா, கங்காவுக்கு விட்டுட்டு ஓடவே மனசு இல்லை, இப்படி நான் விட்டுட்டேனே கோட்டேன்னு சொல்லிட்டு ஓடும் ஒப்பாரி வைக்கிறான். உடனே ஆனந்தி தான் சொல்கிறா, என்னங்க நீங்கள் இதுக்கே நீங்கள் இப்படி தளர்ச்சி ஆகுறீங்க, நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, முதல்ல நீங்கள் வந்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து தலையை கொஞ்சம் கோதி விடுறேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே படுக்க வச்சுட்டு அவனுக்கு வந்து அப்படி தலையில் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கா. உடனே வந்துட்டு காலையில் ஆகிடுமா. காலையில் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. உடனே இவ தான் முதல்ல எந்திப்பா. உடனே அப்படியே எந்திரிச்ச உடனே இவனுமே கூடையே எந்திரிச்சிருவான். உடனே வந்துட்டு கேட்பா, என்னம்மா நல்லா தூங்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீ இருக்க போய் தான் ஆனந்தி நல்லா தூங்குனேன்ற மாதிரி இவனும் சொன்னதுக்கப்புறம், சரி நீங்கள் இப்போ விட்டால் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போவேன்னு சொன்னோன்னே இவனுமே வந்துட்டு ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையாப்பம் தான் எடுத்தே விடுவான். உடனே நம்ம அத்தையோ வந்துட்டு ரூமுக்கு வருவாங்கங்க. வந்து நம்ம ஆனந்திட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, நான் எவ்வளோ உங்கள் பையனை லவ் பண்ணுறேன் தெரியுமா அத்தை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவளுக்கே ஐயோ லவ் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். உடனே அவங்க அத்தையுமே, எனக்கு இது போதுண்டா கண்ணுங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆனந்திக்கோ நம்ம சிவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமான்றதையே நினச்சி அவள் குஷியில் உட்காந்துக்கிட்டு இருக்கா.
அத்தை பேசுறது எதையுமே காதில் கேட்காம உடனே அங்கே போனோடனே அவனுடைய டிஷர்ட்டை கெட்டி பிடிச்சிட்டு, ஐயோ நான் சிவ இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஓ மை காட் மனசார நான் என் கணவனா இவங்களை நான் ஏற்றுக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப குஷியில் அப்படியே ஒரு ட்ரீமுக்கு போயிடுறா. அப்படியே அந்த ட்ரீமில் போய் சிவனுடைய கையை அவள் இறுக்கமாக பிடிச்சி, என்னங்க நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க உண்மையாக மனப்பூர்வமானு சொல்லும்போது நம்ம சிவுமே அதை கேட்டு பூரிச்சு போய் இவளை அப்படியே பார்த்துக்கிட்டே கெட்டி அணைச்சிக்கிறாங்க. அதை தான் நினச்சி அவள் ட்ரீமில் வந்துட்டு, ஐயையோ எனக்கு வெக்கமாக வருதே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கூச்சமாக இருந்துகிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டே என்ன பண்ணுவானா, இது இப்படியே விடக்கூடாது, நம்ம போய் நம்ம சிவுக்கு சமைச்சு கொடுக்கலாம் பிடிச்சதெல்லாம்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக ஒரு நிலா மாதிரி வந்துட்டு போவா. அங்கே பார்த்தா சிவு செம்ம மீட்டிங்கில் இருப்பான். அவனே சொல்லிடுவான், எனக்கு மீட்டிங்மா இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொன்னோன்னே, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஐயோ கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணி இப்போ முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு இவளுமே வந்துட்டு வெளியில் ஒரு மாதிரி பாவமாக உட்காந்துட்ருப்பா. ஒரு வழியாக அதெல்லாம் முடிஞ்சோடனே இவன் வந்து ஊட்டி விடலான்னு போவாளா. உடனே அப்போவுமே நம்மளுடைய சிவு வந்துட்டு ரொம்ப ஓவராக மும்பரமாக வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒன்று இவர் என்ன இது புதுச்சதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காரேன்னு நினச்சிட்டு இவளுமே ஊட்டி விட்டுட்டு, சரிங்க நான் கிளம்புறேன்ற மாதிரி இவளுமே சந்தோஷமாக ஊட்டிலாம் விட்டுட்டு, என்னங்க இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாளா. உடனே என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லைங்க நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் வரேன்னு சொல்லிடுவான். இங்கே அதோட ஆனந்தி நம்மளுடைய வீட்டுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கங்காவை போய் பார்க்க போகிறா. கங்காவை பார்க்கும்போது கங்கா அங்கே அழுதுட்டுலாம் இருக்கா. அவளுக்கு நல்லபடியாக ஆறுதல்லாம் சொல்லிட்டு, நீ வந்து படிக்காதனால தானே இப்படிலாம் பண்ணுறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் நீ படிமா, நீ நல்லா படித்து உன்னுடைய அதாவது ஆனந்தியோடைய கதை தான் இவளுடைய கதையுமே லிட்ரலாக, அதுக்காக வந்துட்டு படின்னு சொல்லி ஊக்குவச்சிட்டு போகிறா. இங்கே ராத்திரி ஆனதுக்கப்புறம் சிவுமே வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடு சரியான்னு சொல்லி ஆனந்திட்ட சொல்லிடுறான். உடனே இவளுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே சரிங்க நீங்கள் வாங்க எப்போ வரணுமோன்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ரொம்ப சோகமாக போயிட்டு அத்தை கிட்ட போய் சொல்லுவா, அத்தை அவங்க வரதுக்கு லேட் ஆகுமா, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே, சரி வாமா நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கவும், அப்போ வந்துட்டு அவங்க ஏதோ டேப்ல வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அதையெல்லாம் பார்த்துட்டு, இது என்னது இது அப்படின்னோடனே, இதான் எங்கள் அண்ணன் சிவ் அப்படின்னு சொன்னோன்னே, சாஞ்சி தாயே நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி இவளும் கேட்டோன்னே, இவளுமே இந்தாங்கண்ணே உங்களுக்கு இல்லாததான்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு, பத்திரம் பண்ணி இதில் தான் எங்களோட மெமரிஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போவா பெரியவ மாதிரி. உடனே இவளுமே அதை வாங்கி வச்சுட்டு, எவ்வளோ அழகாக இருக்காருல்ல என்னுடைய கணவர்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு அவள் ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பா. சீக்கிரமாகவே என்னுடைய காதலை நான் உணர்ந்த மாதிரி உங்ககிட்டயுமே நான் சீக்கிரம் சொல்லிடுவேன் சிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி அவனை அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவையுமே நெஞ்சோடு அணைச்சி வச்சுக்கிறா. அப்படியே நம்ம ஜகுவை பார்த்தா தூங்குறதுக்கு முன்னால் கதவை அடைக்கலான்னு போகும்போது நம்மளுடைய கங்காவோ ஒரு மாதிரி உட்காந்தோன்னா, என்னாச்சு கங்கா ஏன் இப்படி உட்காந்துருக்க, நீ கவலைப்படாத உன் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லும்போது, என்ன சார் யாராலையுமே முடியலை, எப்படி சார் கிடைக்கும், என் வாழ்க்கை சீரழிஞ்ச மாதிரி தான் சார் எல்லாமே சொல்லும்போது, நம்ம ஜகுமே அப்போ தான் தொடர்ந்து பேசுகிறான், உன் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆகலை, என்னால் இன்னொரு பொண்ணு 2 பொண்ணுங்க வாழ்க்கையை நானுமே சீரழிச்சிருக்கேன்னு சொன்னோன்னே நம்ம கங்காவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன டாக்டரே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே வந்துட்டு கௌரிக்கு நடந்த தப்பு நம்மளுடைய ஆனந்திக்கு பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆனந்திக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்டேன், ஆனால் கௌரிக்கிட்ட அதை கூட கேட்கலன்னு சொன்னோன்னே நம்மளுடைய கங்காவுமே சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, 1000 தான் இருந்தாலும் 2 பேருமே உங்கள் பொண்டாட்டி தானே, ஆனந்திக்கு இப்போ நல்ல லைஃப் கிடச்சிட்டு, ஆனால் கௌரி என்ன நிலமையில இருக்கான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா, நீங்கள் அவங்க கிட்ட போய் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோன்னா அப்போ தான் நம்மளுடைய ஜகுக்குமே உரைக்குது. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே காமிச்சா நம்மளுடைய ஆனந்தி வந்து ஒரு வழியாக வந்து சிவ் வந்துட்டான் வீட்டுக்கு. உடனே ஸ்வீட்டெல்லாம் கையில் வச்சு அவனுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நிற்பாளா. உடனே என்னம்மா ஸ்வீட்டோட கையில் நிற்க அப்படின்னோன்னா, இருந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னோடனே, இப்போ தானடி சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சிவ் சொல்லுவானா. ஐயோ இது வந்து வேறங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், உட்காருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கீழே உட்கார வைக்கிறா. இவளுக்கு இவன் என்ன பண்ணுறான்னே புரிய மாட்டேங்குது. உடனே ஸ்வீட்டையும் ஊட்டி விட்டுட்டு, இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உடனே நான் வந்து உங்களை அப்படிங்கவுமே நம்மளுடைய சிவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடும். உடனே ஐயோ ஒன்று சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஃபோனை பேசிக்கிட்டு இருப்பான். உடனே வந்துட்டு, என்னங்க நீங்கள் கொஞ்சம் படுத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு படுத்து அவனுக்கு எப்போவும் போல தலையெல்லாம் கோதி விட்டுட்டு அவன் அப்படி தூங்குறதுக்காக போவானா. உடனே வந்துட்டு, அம்மா நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே வந்துட்டு, அதுவா இதுதான் ஆனந்தி கரெக்டான நிறையம், தயவு செய்து சொல்லிடு நல்ல சமயம் இது அப்படின்னு சொல்லிட்டு படாருன்னு என்ன சொல்லுவா, ஐ லவ் யூங்கன்றவா. உடனே இவன் வந்துட்டு, என்ன சொன்னேன் இப்படி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு எண்ணிச்சிட்டு உடனே இவள்கிட்ட வந்துட்டு கேட்பாளா. உடனே இவன் சொல்லுவா, நான் ஒன்றும் சொல்லலைங்க, ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஓ அப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லி விடுவேன். ஆமாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களையும் தான் சொல்லுவோமே சொல்லிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், அங்கே ஒரு ஃபோன் வருது பாரு
வாரேன்னு சொல்லிடுவான். ஆனால் அவள் வந்து சொன்னதே இவன் வந்து ஒழுங்காக கேட்டிருக்க மாட்டான். உடனே அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜக்குவாக இருக்குமா. உடனே இவன் எதுக்கு இப்போ ஃபோன் அடிக்கிறான், சரி குழந்தை விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கே போய் பார்க்கும்போது ஜக்கு சொல்லுவான், நான் ஒரு முக்கியமான விஷயமா திரும்பியும் டெல்லிக்கு போகிறேன்னு சொன்னோன்னா எதுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இவளோ கேட்பா. இதை பாரு ஜகு, நீ சொல்லாமல் கொள்ளாமல் ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்கேன், என்னாலலாம் வீட்டில் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லவும் நம்ம ஷிவுமே ஐயோ எம்மா நீ கொஞ்சம் வாயை மூட, அவன் என்ன தான் சொல்கிறான்னு கேட்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்ன ஷிவ் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே ஜக்குவுமே சொல்லுவான், ஆமாம் ஆனந்தி, நான் வந்துட்டு உங்ககிட்டயாவது மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டேன், கௌரிக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே, இன்றைக்கி தான் எனக்கு உரைக்குது என் மண்டைக்கு, நான் கண்டிப்பாக நான் போய் அவகிட்ட சாரி கேட்டுட்டாவது வந்துடணும் மூஞ்ச பார்த்துன்னு சொன்னோன்னே நம்ம ஆனந்திமே இது நல்ல ஐடியா தாண்டா இருக்குது, நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறா. நம்ம ஜக்குவே சொல்கிறா, நீ தான் எப்படியாவது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், நான் யார்கிட்டையும் சொல்லலை சரியா, காலையில் எஞ்சோடனே என்னை தேடிட்டு இருப்பாங்க பாட்டி எல்லாரும் சொல்லும் போது அவளுமே வந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு எல்லாம் நீ போயிட்டு வா பத்திரமா அப்படின்ற மாதிரி 2 பேருமே அனுப்பி வைக்கிறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. எல்லாரும் சூடாக இருக்காங்களா இல்லட்டா கூலாக இருக்காங்களான்ட்டு. ஓகே பாய்.